அதுக்கு பிறகு 1985 இங்கிலாந்து போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. லண்டனுக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு மேற்படிப்புக்காக எம்ஏ படிக்கிறதுக்காக போயிருந்தேன். போயிருக்கும்போது எனக்கு வந்து இந்த உணவு தொழில் மேலே ஒரு பேஷன் எப்போவுமே. இது வந்து நம்ம கற்றுக்குறோம் நிறையான்ட்டு. அப்போ நான் போய் எல்லாம் அங்கே இருக்க ஈராக்கி ரெஸ்டாரண்ட், ஈரான் ரெஸ்டாரண்ட், அமெரிக்கன் ரெஸ்டாரண்ட், மெக்சிகன் ரெஸ்டாரண்ட்டு, இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் எல்லா இடத்துலையும் வேலை செஞ்சுட்டு கடைசி அந்த கெண்டக்கி ஃப்ரைட் சிக்கனில் வேலை செய்யணும்னு ஆசை எனக்கு. அங்கே போய் நான் வேலை கேட்டேன். வேலை கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, அது பார்த்தேன், இது நம்ம இட்லி கடை இதே மாதிரி பண்ணலாமே, நம்ம நாட்டுக்கு தகுந்த மாதிரி. இவன் நல்லா அழகாக வச்சுருக்கான், சிம்பிளாக வச்சுருக்கான், வெறும் சிக்கன் சிப்ஸ் தான் விற்கிறான், இதை கற்றுக்குறோன்னு போனேன். என்ன வேலை தெரியும்னு கேட்டான். எனக்கு வேலை தெரியாது சார், புதுசாக வந்திருக்கேன். இல்லைன்னு சொல்லிட்டான். இன்னொரு பிரான்ச்சில் போய் கேட்டேன், அங்கேயும் இல்லை. இன்னொரு பிரான்ச்சுக்கு போனால் கேட்கல. அப்புறம் நான் யோசித்து பார்த்தேன், உலகத்தில் எங்கேயுமே இந்த பாத்திரங்கள் உருவதுக்கும் தலை துடைக்கிறதுக்கும் ஆள் போக மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க அந்த வேலை செய்ய. இன்னொரு கடைக்கு போனேன். என்ன வேலை உனக்கு? வாட் யூ நோ? ஐ கேன் டிஷ்வாஷ் பண்ணுவேன், எல்லா வேலையும் செய்வேன். வா உள்ளவா. உடனே வேலை கிடச்சி. எனக்கு என்ன நம்பிக்கைன்னா, நான் போய் ராஜபாளையத்தில் 19 வயசில் வேலை பார்த்தேன். அங்கே போய் சாதாரண இட்லி ஊற்றுறது தான் சேர்ந்தேன், மேனேஜர் ஆகிட்டேன். எனக்கு இங்கே உள்ளே நுழையிறேன், நான் நான் மேனேஜர் ஆகிறேன் அப்படின்னு என் மனசுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை எனக்கு எப்போவுமே. போய் வேலைக்கு சேர்ந்த உடனே எப்போவுமே அந்த டிஷ்வாஷிங் கிச்சனில் தான் இருக்கும். பின்னாடி பாத்திரம் கழுவிக்கிட்டே இருக்கும்போது சமையல் பண்ணுறதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவருக்கு போய் கொஞ்சம் உதவி பண்ணுறது. 1/2 hour ரெஸ்ட் தருவாங்க. 1/2 hourல 5 நிமிஷத்தில் சாப்பிட்டுட்டு 25 நிமிஷம் போய் ஹெல்ப் பண்ணுறது அவனுக்கு. அதை கற்றுக்கிட்டேன். அங்கே எப்படி சிஸ்டம்னாக்க, மேனேஜர் இருப்பார். மேனேஜர் டை கட்டி நீட்டாக இருப்பார். யாராவது ஒருத்தர் வரலைன்னா அந்த வேலையை அவர் தான் பார்க்கணும். இல்லை ஆள் ஃபுல்லாக இருந்ததுன்னா அவர் ஜென்ட்டில் அண்டுட்டு வர்றவங்கள வரவேற்றே இருக்கலாம். ஸோ இதை பார்த்த உடனே நான் அப்போ அன்றைக்கி ஒரு நாள் வரலை, அந்த சமையல்காரர் வரலை. அப்போ அவர் வேலை பார்த்தாரு. நான் சொன்னேன், நான் ஹெல்ப் பண்ணுவான்னு. உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டான். நல்லா தெரியுமே. ஓ, நல்லா சமைக்கிறேன், நீ சமைண்டான். 2 நாள் கழித்து, நீ சமயக்காரனாக இருப்பா, நீ நல்லா பண்ணுற அப்படின்ட்டு. அப்புறம் நான் சமயக்காரனாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த 1/2 hourல முன்னாடி போய் என்ன பண்ணுறதுன்னா, அந்த கவுண்டரில் போய் கவுண்டர் சேல்ஸ் பண்ணுறது. அது முன்னாடி கழுவுறோம், சமைக்கிறோம், அடுத்து சேல்ஸ். அதை போய் வரவங்கள ரிசீவ் பண்ணுறது, ஸோ அடுத்த சுத்தமாக வச்சுக்கிறது, பார்க்குறது. இதை நான் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கு ஒரு நாள் வேலைக்கு ஆள் வரலை. அப்போ சொன்னேன், நான் அந்த வேலை செய்ய தெரியும்னு. நீ அந்த வேலையை செய்யணும். நான் அதை போய் செஞ்சேன். வெரி குட் அப்படின்னு சொன்னான். இப்போ அந்த இடத்துல 3 வேலை தான். பாத்திரங்கள் ஒரு வேலை, சமைக்கிற வேலை, வெளியே வர்றவங்கள வரவேற்று விற்கக்கூடிய வேலை. 3 வேலை எனக்கு தெரியும். ஒரு நாள் மேனேஜர் வர முடியல. நீ மேனேஜ் பண்ணுறியா மனோன்னு கேட்டான். பண்ணுறேன்னு சொன்னேன். அதுக்கு பிறகு ஐ பிகேம் தி மேனேஜர். அந்த நேட்டிவ் பீப்புள் 11 பேர் வேலை பார்த்தாங்க. 11 பேருக்கு நான் மேனேஜராக இருக்கேன். ஸோ இது ஒரு ரொம்ப பொருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இந்த ஒரு தன்னம்பிக்கைன்ற பேச்சு வர்ற இடத்துல இது ஒரு மனசுக்குள்ளே ஒரு உந்துதல், ஒரு தன்னம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக இதை செய்ய முடியும். நான் மெட்ராஸுக்கு வேலைக்கு இந்த தொழில் ஆரம்பிக்க வரும்போது முழுசும் கடன் வாங்கி, என்கிட்ட பணமே இல்லை. போய் வட்டிக்கு கடன் வாங்கிட்டு மெட்ராஸுக்கு வந்தேன். வரும்போது சொன்னாங்க, டே நீ என் பிரதர்ஸு மற்றபடி ரிலேட்டிவ்ஸ் எல்லாம், மெட்ராஸு மதுரை மாதிரி கிடையாது, ரொம்ப ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி, உள்ளே வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அது நம்ம இந்த முருகன் இட்லி கடையெல்லாம் பேர் வைக்காத, ஹோட்டல், பவன், ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி மாடனாக வை அப்படின்னாங்க. நான் இப்படி தான் வைப்பேன். இந்த இட்லி கடைன்றது மக்கள் கொடுத்த பேர் அது, இதுதான் வைப்பேன்னு சொன்னோம். அதற்கு பிறகு இப்போ சமீபத்தில் ரேடியோ மிர்ச்சியில் என்னை இன்டர்வியூ பண்ணாங்க. கேட்டாங்க, ஹவ் டிட் யூ சூஸ் திஸ் கேட்சி நேம்? இந்த மாதிரி அருமையான ஒரு பேர் உங்களுக்கு எப்படி கிடைச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க, சாதனை பண்ணிட்டீங்கன்னு சொன்னாங்க, பீப்புள் வில் ரெஸ்பெக்ட் யூ, பீப்புள் உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. எல்லாமே அடிப்படை காரணம் அந்த உங்களுடைய கான்ஃபிடென்ட், உங்களுடைய இருக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை. இதை வளர்த்து கொள்ள வேண்டும். இதை ஒரு 2-3 டிப்ஸ் தரேன் நான். அதாவது சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். அதாவது இன்றைக்கு ஐக்யூ டெஸ்ட்னு சொல்கிறோம். ஒரு மனிதன் எந்த அளவுக்கு புத்திசாலி அப்படின்றத ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது. ஐக்யூ மெஷர் பண்ணுவாங்க. அதில் ஜென்ரலாக என்ன பார்க்குறோம்னா, அவனுடைய ரேஷனாலிட்டி அண்ட் அவனுடைய லாஜிக்கல் டேலண்ட் என்ன இருக்குது, அது 2 மட்டும். ஆனால் இப்போ ரீசெண்டாக ரிசர்ச்சிலலாம் சொல்கிறது என்னென்னாக்கா, இன்டெலிஜென்ஸில் நிறையா இன்டெலிஜென்ஸ் இருக்குது. இந்த சோஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லி 2 சொல்கிறான். ஒன்றும் கிடையாது, நம்ம கூட்டு குடும்பத்தில் இருக்கும்போது கற்றுக்கிற விஷயங்கள் தான். ஒருத்தர் முகத்தை பார்த்தா அவர் என்ன விரும்புகிறாரா விரும்பலையா, திருக்குறளில் வரும், இடம் பொருள் ஏவல் அறிந்து தான் சொல்லணும். ஒரு விஷயத்தை சொல்லும்போது அந்த நிலைமையில் அதை சொல்லலாமா, அது மாதிரி நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு நம்ம அந்த சோஷியல் இன்டெலிஜென்ஸ், அந்த மக்களோட இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் வீடியோ கேம்ஸ்,
மனிதர்களோட இன்ட்ராக்ஷன் ரொம்ப குறைவாக இருக்குது. இதை அவசியம், இது அந்த அந்த இன்னொரு இன்டெலிஜென்ஸ் இருக்குது. வெறுமனே சயின்ஸும் மேத்தமேட்டிக்ஸும் மட்டும் கிடையாது. வாழ்க்கையில் முன்னேறக்கூடியவர்கள் பாருங்கள், 4 பேர் ஒரே மாதிரி படிப்பாங்க ஒரு கிளாஸில். சில பேர் பார்த்தா பெரிய ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க, சில பேர் பார்த்தா சாதாரண நிலைக்கு இருக்கிறாங்க. இதுக்கு அடிப்படை காரணங்கள்லாம் இங்கே இருக்க தாய்மார்கள், இங்கே இருக்க தந்தையர்கள், உங்களுக்கெல்லாம் நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், உங்களோட பிள்ளைங்களுக்கு அந்த எமோஷனல் அண்ட் சோஷியல்ன்ற எல்லார்ட்டையும் நல்லா பழகக்கூடிய, அடுத்தவர்களுடைய உணர்வை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை உருவாக்கி கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கும் லைஃபு. சக்ஸஸ்ஃபுல்லாக உன்னதமான நிலையை, பெரிய நிலையை அடையக்கூடிய ஒரு நிலைக்கு வருவார்கள் என்று கூறி, எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த, என்னுடைய அனுபவங்களை உங்களோட பகிர்வதற்கு வாய்ப்பளித்த இந்த மையத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரியப்படுத்தி கொண்டு